முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் அளிக்க இன்று காலை அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் பதிவு செய்ய மனுஷ நாணயக்கார இன்று அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு மனுஷ நாணயக்கார சமர்ப்பித்த கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உட்பட 5 இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையின் 2 அதிகாரிகள் நேபாளம் புறப்பட்டுள்ளனர். எனவே நேபாளத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள குழுவிற்கு உதவுவதற்காக இவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் இன்று மாலை தாயகம் திரும்ப உள்ளனர். நேபாளத்தில் காத்மண்டுவிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போது நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கை இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டார். இஷாரா செவ்வந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் தற்போது போலீஸ் காவலில் உள்ள கேல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளி ஒருவரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவகுமார சமரரத்ன அல்லது கனிமுள்ள சஞ்சீவ் கடந்த பிப்ரவரி 19 அன்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை கேல்பத்ர பத்மேவின் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று போலீஸ் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் நன்மைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதில் இடைப்பொறிமுறையாக அரசு அதிகாரிகளுக்கு பாரிய பொறுப்புள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். நேற்று முற்பகல் ரத்தினபுரி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ரத்தினபுரி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். 2025 ஆண்டுக்காக ரத்தினபுரி மாவட்டத்தில் பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களால் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அவற்றை செயற்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த நிதியாண்டில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மீண்டும் திரைசேரிக்கு மீள் கையளிக்க இடமளிக்க வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி அதன் மூலம் தேவையான அபிவிருத்தி பணிகள் நடைபெறாததுடன் பணம் விரயமாகும் என்றும் ஒரே திட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் பணம் ஒதுக்குவதால் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் அரசு திட்டங்களாக நிர்மாண பணிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்ட போதிலும் அதன் சாத்தியக்கூறுகள் மற்றும் பராமரிப்பு தொடர்பில் உரிய மதிப்பீடுகள் இடம்பெறாததால் அதனூடாக அரசாங்கத்திற்கு மேலதிக செலவினங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டுள்ள அம்மந்தோட்ட சார் கலாச்சார நிலையம், அனுராதபுர கேட்போர் கூடம் போன்ற பல கட்டிடங்களின் பராமரிப்பு செலவு அதிகமாக உள்ளதால் அவற்றை பொறுப்பேற்க எந்த நிறுவனமும் முன்வராத நிலை உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட சுற்றுலா பங்களாக்கள், விடுதிகள், பொது வர்த்தக நிலையங்கள் போன்ற கட்டிடங்கள் வெறிச்சோடிய இருண்ட இடங்களாக மாறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவ்வாறான நிறுவனங்களை தனியார் துறை நிர்வாகத்தின் கீழ் பராமரிப்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான பொறிமுறையாகும் என்றும் தெரிவித்தார். ரத்தினபுரி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் மண்சரிவு அச்சுறுத்தல் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் 15,000 குடும்பங்கள் அபாயகரமான பகுதிகளில் வசிப்பதாகவும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் 2763 குடும்பங்கள் மாத்திரம் வசிப்பதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதன் போது சுட்டிக்காட்டியது. ரத்தினபுரியை பாதிக்கும் வெள்ளத்தை கட்டுப்படுத்த கழுகங்கையின் 2 கிளை நதிகளை பயன்படுத்தி ட்ரை டேம் திட்டம் முன்மொழியப்பட்ட போதிலும் அதற்காக சாத்தியக்கூறு ஆய்வு 2014 ஆண்டிற்கு பிறகு மேற்கொள்ளப்படவில்லை என நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். இதன்படி ரத்தினபுரி வெள்ள அபாயத்தை தடுப்பதற்கு மிகவும் பொருத்தமான செயற்திட்டத்தின் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்கு தேவையான நிதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இணக்கம் தெரிவித்தார். ரத்தினபுரி மாவட்டத்தில் கடந்த காலங்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பல குற்றச் செயல்கள் பதிவாகியுள்ளதுடன் இது தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது கேட்டறிந்தார். பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்களுடன் இணைந்து பாதுகாப்பற்ற சிறுவர்களை இனங்கண்டு கண்காணிக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் இங்கு சுட்டிக்காட்டினர். அத்துடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி கேட்டறிந்ததோடு அது குறித்த நடவடிக்கைகளை நாளாந்தம் மேற்கொண்டு தற்போது ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டினர். மாவட்டத்தில் உள்ள சுங்க தொழில்துறை தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் ரத்தின கற்களின் பெறுமதி சேர்ப்பதற்கான ஆய்வு கூடத்தின் கூடிய வர்த்தக நிலையம் ஆரம்பிக்கும் திட்டமும் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தற்போது பயன்படுத்தப்படாத அதிக வர்த்தக
பெறுமதியை கொண்ட ரத்தினபுரி நகருக்கு அருகாமையில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய காணிகளை செயற்திறனுள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி, பெருந்தோற்றம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், சபரகமோ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன, ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் சாந்த பத்மகுமார மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ரத்தினபுரி மாநகர சபை மேயர் KATR இந்திரஜித் கடுகாம்பல, சபரகமோ மாகாண பிரதி செயலாளர் EKA சுனிதா, ரத்தினபுரி மாவட்ட செயலாளர் KGS நிஷாந்த் மற்றும் மாவட்டத்தின் அரச உத்தியோகஸ்தர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பொருள்களில் மொத்தம் 839 கிலோகிராம் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 670 கிலோகிராம் ஐஸ், 156 கிலோகிராம் ஹெரோயின், 12 கிலோகிராம் ஆஷிஷ் ஆகியவை அடங்குகின்றன. தெற்கு கடலில் மிதந்து வந்த நிலையில் நேற்று சுமார் 50 பொதிகள் மீட்கப்பட்டன. இந்த பொதிகள் நேற்று மாலை தங்கல்லை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. 3 பொதிகளில் ஹெரோயின் இருப்பதாகவும் மற்ற 48 பொதிகளிலும் ஐஸ் ரக போதைப்பொருள் இருப்பதாகவும் கடற்படையினர் தெரிவித்தனர். இவை ஊனா குருவே சாந்த என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமானவை என சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் 3 படகுகள் மூலம் போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கடத்தப்பட உள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏமால் பிரசாந்தவுக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதனையடுத்து போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையில் கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் பணியகம் தேவேந்திர முனை மற்றும் தங்கல்லை கடல் பகுதிகளில் 32 நாட்கள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டன. சம்பந்தப்பட்ட படகுகளுடன் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. படகுகளின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படுத்தப்படும் VMS அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை விமானப்படையின் உதவியும் பெறப்பட்ட போதிலும் இந்த 3 படகுகள் தொடர்பான எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. எனவே இந்த பொதிகள் சந்தேக நபர்களால் கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நாட்டில் காணப்படும் வயதில் குறைந்த ஜனநாயக அரசியல் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகும். 2020 பிப்ரவரியில் ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி 30 ஆண்டுகளாக தேர்தலுக்கு முகம் கொடுத்த அரசியல் கட்சியாக சிலர் கருதினாலும் ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரை 4 தேர்தல்களை மட்டுமே எதிர்கொண்டுள்ளன. இக்கால பிரிவினுள் இந்நாட்டில் எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் பணிகளை ஆற்றி வருகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அரசாங்கமும் மின்சார சபையும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவுறுத்தல்கள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்க மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிக்க முனைந்த போது அண்மை நாட்களாக நானும் ஐக்கிய மக்கள் சக்தியினரும் நாடு முழுவதும் சென்று மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் வீதியில் இறங்கி போராடுவோம் என்று கூறி வந்தோம். மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று காலையில் நிராகரித்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் கண்டியில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக நாட்டை வந்தடைந்தார். சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் உச்சி மாநாடு 2025 பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கடந்த 11ஆம் திகதி இரவு நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த விஜயத்தின் போது பிரதமர் சீன மக்கள் குடியரசின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் அரசு சபையின் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் அவர் இன்று அதிகாலை 4:45 மணிக்கு சீனாவின் குவாங்சோவில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 881 ரக விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்தார். அஸ்வசும முதற்கட்ட பயனாளிகளுக்கான இம்மாத கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி 14,15,016 பயனாளிகளுக்கு 11 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது.
குற்றவியல் குழு உறுப்பினரான பஸ் லலித் எனப்படும் லலித் கண்ணங்கர துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாரிய அளவில் ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள பஸ் லலித் துப்பாக்கிச்சூடு மற்றும் கப்பம் கோருதல் உள்ளிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர். சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பஸ் லலித் முன்னர் துபாயில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். மேலும் அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் துபாயிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர் குறிப்பிட்ட சில தொழிலதிபர்களை கொலை செய்ததுடன் 15 கப்பம் கோரிய சம்பவங்களுடனும் தொடர்புடையவர். மேலும் ஹங்வெல்ல, மீகுட மற்றும் கொஸ்கம பகுதிகளில் உள்ள தொழிலதிபர்கள் சிலர் பஸ் லலித்தின் அச்சுறுத்தல்கள் காரணமாக அண்மையில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கூடிய விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் MCP ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். தெற்கு கடற்பரப்பில் கடலில் மிதந்து கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றில் பாரிய அளவிலான போதைப்பொருள் தொகையை பறிமுதல் செய்ய தகவல் வழங்கிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் ஹேமல் பிரசாந்த் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி அவர் போலீஸ் மேலதிக படைத்தலைமையகத்தின் கட்டளை அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்படும் எந்தவொரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கண்டு அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்து வருவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்பது குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். நாம் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி உருவோம் என அவர்கள் அறிந்திருந்தாலும் அவ்வாறு எதையாவது எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அரசாங்கம் அச்சமடையாது. இருப்பினும் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை உரிய முறையில் கொண்டு வர வேண்டும். பாராளுமன்றம் சம்பிரதாயம், சட்டம் மற்றும் நிலையியற் கட்டளையின் அடிப்படையிலேயே செயற்படும். எனவே சில சந்தர்ப்பங்களில் சபாநாயகரினால் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் வரலாற்று சட்டம் நிலையியற் கட்டளையாக மாறும் நிலை உள்ளது. ஆகவே அதனை உரிய முறையில் முன்வைத்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதுடன் அதற்கான விவாதத்திற்கான திகதியையும் வழங்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கமைய அரசு துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களுக்கும் தேசிய குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி 2025 ஆண்டில் 11ஆம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டம், 2025 ஆண்டின் 9ஆம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்தச் சட்டம் மற்றும் 2025 ஆண்டின் 10ஆம் இலக்க ஊழியர்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் ஆகியன 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் 2025 ஜூலை 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கமைய 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மாதாந்த தேசிய குறைந்தபட்ச சம்பளம் 17,500 ரூபாவிலிருந்து 27,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுவதுடன் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மாதாந்த தேசிய குறைந்த வேதனம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். இவ்வாறு அதிகரிக்கப்பட்ட மாதாந்த குறைந்தபட்ச சம்பளமானது ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி, மேலதிக நேர கொடுப்பனவு, பணிக்கொடை, மகப்பேற்று கொடுப்பனவு மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவு போன்ற அனைத்து சட்ட ரீதியான கொடுப்பனவுகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளை அமுல்படுத்துவதற்கு தொழில் ஆணையாளர் நாயகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொழில் அமைச்சரால் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் சரியான வகையில் அதனை அமுல்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான படிமுறைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியது. கொழும்பு நகரில் நிலுவையில் உள்ள மதிப்பீட்டு வரியை வசூலிப்பதற்குரிய பொறிமுறையை தயாரிக்கவும் கொழும்பு மாநகர சபைக்கு கோப்பா குழு அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு நகரில் நிலுவையில் உள்ள மதிப்பீட்டு வரியை வசூலிப்பதற்கு பொருத்தமான பொறிமுறையை தயாரிக்குமாறு அரசாங்க கணக்குகள் பற்றிய கோப்புக்குழு கொழும்பு மாநகர சபைக்கு அறிவுறுத்தியது. மதிப்பீட்டு வரியை பராமரித்தல் உள்ளிட்ட பல செயற்பாடுகளுக்காக கொய்கா திட்டத்தின் மூலம் ஒரு தரவுத்தள அமைப்பை உருவாக்க எதிர்பார்ப்பதாக கொழும்பு மாநகர சபை அதிகாரிகள் கோப்பா குழுவிடம் தெரிவித்தனர். இதற்கமைய கொய்கா திட்டத்துடன் கலந்துரையாடி மதிப்பீட்டு வரியை அறவிடும் செயற்பாட்டின் வினைத்திறனை அதிகரிக்க தயாரிக்கும் தரவுத்தள அமைப்பை பயன்படுத்தி அடையக்கூடிய முன்னேற்றம் குறித்தும் குழுவுக்கு அறிவிக்குமாறும் கொழும்பு மாநகர சபைக்கு அறிவுறுத்தப்பட்டது. கணக்காய்வாளர் நாயக திணைக்களத்தினால் இதுவரை சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் நிலுவைத் தொகையை 6 மாதங்களுக்குள் வசூலிக்குமாறு வழங்கப்பட்ட பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்தும் கோப்பா குழு கேள்வி எழுப்பியது.
கிளிநொச்சி முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எரிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முகமாலை வடக்கு பொந்தர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒருவர் தங்களது காணியில் பனங்கிழங்கு பாத்தியொன்றை அமைப்பதற்காக மண்ணை வெட்டிய போது வெடிபொருட்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. வெடிபொருட்கள் அடையாளம் காணப்பட்டன. இதனை அடுத்து விசேட அதிரடி படையினரால் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக குறித்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்ட போது வெடிக்காத நிலையில் காணப்பட்டு 40 மோட்டார் எரிகணைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த ஏவுகணைகளை அழிப்பதற்கு அதிரடி படையினர் எடுத்து சென்றுள்ளனர். இவ்வாறு குறித்த பகுதி நீண்ட காலம் யுத்தம் நடைபெற்ற பிரதேசமாகவும் வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு கடந்த 2017ஆம் ஆண்டு மீள்குடியேற்றத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றக்குழுவுக்கு சொந்தமானதென உறுதிப்படுத்தப்பட்ட ரூபாய் 3902 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் வுட்லர் தெரிவித்துள்ளார். இதுவரை 73 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான 354 பவுண்ட் தங்கம், 72 வாகனங்கள், 35 வீடுகள் மற்றும் 37 ஏக்கர் காணி, 67 கோடி ரூபாய் பணமும் அவற்றில் உள்ளது. நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். சிலுமின பத்திரிகையில் வெளியான அவதூறு கட்டுரை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு 50 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அப்போதைய ஆளும் கட்சியிலிருந்து எதிர்க்கட்சிக்கு மாறிய விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக லேக் ஹவுஸ் நிறுவனத்தால் வெளியிடப்படும் சிலுமின பத்திரிகையில் 2 பக்கங்களில் கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த கட்டுரை வேண்டுமென்றே அவதூறு பரப்பும் வகையில் புனையப்பட்டது என்றும் இதற்கு இழப்பீடு கோரி 2009ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் லேக் ஹவுஸ் நிறுவனத்திற்கும் அதன் பிரதம ஆசிரியருக்கும் எதிராக விஜயதாச ராஜபக்ச வழக்கு தாக்கல் செய்தார். இந்நிலையில் 2010ஆம் ஆண்டு விஜயதாச ராஜபக்சவுக்கு 50 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு லேக் ஹவுஸ் நிறுவனத்திற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து லேக் ஹவுஸ் நிறுவனம் கொழும்பு சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேன்முறையீடு 2013ஆம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் மேல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து லேக் ஹவுஸ் நிறுவனம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடும் நீண்ட விசாரணைக்கு பிறகு நேற்று நிராகரிக்கப்பட்டது. இதனூடாக விஜயதாச ராஜபக்சவுக்கு 50 கோடி ரூபாவினை நஷ்டஈடாக வழங்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஜனகடி சில்வா, அச்சல வெங்கப்புலி மற்றும் சோபித ராஜகருணு ஆகியோர் முன்னிலையில் இந்த மேன்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் தென்கொரியாவிற்கு வேலை வாய்ப்புக்காக 2927 இலங்கையர்கள் சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இவர்களில் 100 இளம்பெண்களும் அடங்குவதாக குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் 2197 பேர் உற்பத்தி துறையிலும், 680 பேர் கடற்றொழில் துறையிலும், 23 பேர் கட்டுமான துறையிலும், 2 விவசாய துறையிலும் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர். இதற்கிடையில் தென்கொரியாவில் ஏற்கனவே வேலைவாய்ப்பை பெற்றுள்ள மேலும் 200க்கும் மேற்பட்ட இலங்கையர்களை இந்த மாத இறுதிக்குள் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான கொரிய மொழி பரீட்சைக்கு 36,475 விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் குறித்த பரீட்சை அக்டோபர் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. பசர போலீஸ் பிரிவின் ஆகர தென்ன பகுதியில் உள்ள சுரங்கம் ஒன்றில் இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் 35 வயதுடைய பசர பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பசர போலீஸ் நிலையம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கேரி சம்பா அரிசிக்கு மாற்றாக கருதப்படும் பொன்னி சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி 2025 10ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 15ஆம் தேதி வரை அந்த அரிசியை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமங்களை பெறுவதற்கான தேவையிலிருந்து பொன்னி சம்பா அரிசியை விலக்கு அளிக்க வேளாண்மை, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாடு ஆகிய அமைச்சர்கள் கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கு நிலவும் தட்டுப்பாட்டை குறைப்பதற்காகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
உள்ளூராட்சி உத்தியோகஸ்தர்களின் கொடுப்பனவுக்கு சபைகளில் அறவிடும் முறையை மீள் பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற உத்தியோகஸ்தர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு சபைகளின் வருமானத்திலிருந்து 20% அறவிடப்பட்டு வருகின்றது. குறைந்த வருமானம் பெறும் சபைகள் சிரமத்தை எதிர்நோக்குவதால் அதை மீள் பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கொட்டகல பிரதேச சபை தலைவர் ராஜமணி பிரசாத் சபையின் மாதாந்த அமர்வில் தலைமை வகித்து பேசும்போது தெரிவித்தார். தீபாவளி பண்டிகை காலத்தில் வியாபார நடவடிக்கைகளால் சபைக்கு வருமானத்தை ஈட்டிக் கொள்வதோடு நகருக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்குவது சபையின் கடமையாகும். எனவே பத்தன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் விசேட அதிரடிப்படையின் உதவியை பெற்றுக்கொள்ளும் நானும் உபத்தலைவரும் கலந்துரையாடி நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் புதிய கட்டிடம் ஒன்றை அமைக்க கடன் பெற்றுக்கொள்ளவும் சபைக்கு தேவையான வாகனம், கழிவகற்றும் வாகனம், டிராக்டர் போன்றவற்றை பெற்றுக்கொள்ளவும் மத்திய மாகாணத்தின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சபையின் சுகாதார ஊழியர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளதால் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றோம். இங்கு 18 பேருக்கு வெற்றிடம் காணப்படுகின்றது. சபைக்கு சொந்தமான வெற்று காணிகளை குத்தகைக்கு விட்டு வருமானம் பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபையின் காணியை யாருக்கும் விற்கவும் முடியாது, அத்துமீறி கையகப்படுத்துவதை அனுமதிக்கவும் முடியாது. இதில் சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். அரசாங்கம் மின்சார கட்டணம் மற்றும் எரிவாயு கட்டணம் போன்றவற்றை அதிகரிக்கும் போது கொட்டகல பிரதேச சபை நிர்வாகத்தின் கீழுள்ள தகனசாலை கட்டணத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் கட்டணங்கள் குறையும் போது மக்கள் நலன் கருதி தகனசாலை கட்டணத்தை குறைப்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய மத்திய மாகாண சபை நிதி மட்டுமே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கிடைத்து வருகிறது. குறைந்த நிதியில் கூடுதலாக பணிகளை செய்ய முடியாது என்றாலும் மத்திய அரசாங்கம் போதுமான நிதியை ஒதுக்கி கொடுக்கும் போது பல அபிவிருத்தி பணிகளை வட்டார உறுப்பினர்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன்போது உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்களுக்கு மாதாந்த வேதனம் வழங்குவதற்காக சபையின் வருமானத்திலிருந்து 20% அறவிடப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டிலிருந்து இதை 40% அதிகரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அவ்வாறு செய்யும் போது குறைந்த வருமானம் பெறும் உள்ளூராட்சி சபைகள் மேலும் நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். நுவரெலியா மாவட்டம் கொட்டகல, அக்கரப்பத்தன, நோர்வூட், மஸ்கெலியா ஆகிய 4 புதிய பிரதேச சபைகள் மிகவும் குறைந்த வருமானம் பெறும் சபைகளாக உள்ளமையை குறிப்பிடத்தக்கது. எனவே அரசாங்கம் கூடுதலான வருமானத்தை ஈட்டும் உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து குறிப்பிட்ட வீத நிதியை அறவிடும் நேரத்தில் குறைந்த வருமானம் பெறும் சபைகள் விடயத்தில் மீள் பரிசீலனை செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார். எதிர்வரும் சுற்றுலா பருவ காலத்தை கொண்டு சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் பல திட்டங்களை தீட்டியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சுற்றுலா கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு தேவையான அவசர முடிவுகளை எடுப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி செயலணி நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் 2வது முறையாக கூடிய போது இந்த விடயம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அதன்படி சுற்றுலா பயணிகளுக்கு விசாக்கள் மற்றும் மின்னணு பயண அனுமதி பத்திரங்களை வழங்குவதை எளிதாக்குவது தொடர்பான விடயங்களில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வரும்போது விமான நிலையத்தில் ஏற்படும் நெரிசலை குறைப்பதற்கான கவுண்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் பல்வேறு இடங்களை பார்வையிட செல்லும் போது சுற்றுலா பயணிகள் டிக்கெட்டுகளை வாங்க வேண்டிய இடங்களில் ஆன்லைன் டிக்கெட்டுகளை வாங்குவதை எளிதாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடையவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புள்ள நிறுவன தலைவர்கள் ஜான் கில்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரி கிருஷாந்த் பாலேந்திரா, எக்கோ ஹோட்டல்ஸ் மற்றும் ரிசார்ட்ஸ் நிறுவன உபத்தலைவர் நிஹால் முகாந்திரம் உள்ளிட்ட சுற்றுலாத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் மாணவர்களை தரம் 6ற்கு அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்றறிக்கையை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் 6ற்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்கள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் 31 கீழ் 2025 கொண்ட இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.gov.lk பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
கூரையுடன் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி பலகைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட மின்கல வலுசேமிப்பு முறைமைகளிலிருந்து மின்சாரத்தை வழங்குவதற்கான புதிய கட்டண முறையை இலங்கை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முறைமையின் கீழ் மின்சாரத்திற்கான அதிக கேள்வி நிலவும் நேரமான மாலை 6:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை மின்கல சேமிப்பு முறைகளிலிருந்து விடுவிக்கப்படும் 1 கிலோவாட் மணி மின்சார அலகுக்காக 45 ரூபாய் 80 செலுத்த மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இந்த புதிய கட்டண முறைமையின் மூலம் அதிக கேள்வியுள்ள இரவு நேரங்களில் தேசிய கட்டமைப்பிற்கு வழங்குவதற்காக பகல் நேரங்களில் சூரிய சக்தியால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமிக்க சூரிய சக்தி உற்பத்தியாளர்களை வலுசேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பது எதிர்பார்க்கப்படுகிறது. பாடசாலை மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யும் மோசடியில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்த ஒருவர் 850 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். தனமல்வில பகுதியில் உள்ள மாணவர் ஒருவர் பாடசாலைக்குள் கஞ்சாவுடன் இருந்ததை கண்டுபிடித்த அதிபர் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதன்படி சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரிகள் மாணவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது தனமல்வில காமினிபுர பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இந்த கஞ்சாவை விற்பனை செய்ததாக குறித்த மாணவர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார். மாணவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சந்தேக நபரின் வீட்டை சோதனை செய்து சந்தேக நபரை கைது செய்தனர். இந்த நிலையில் மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 850 கிராம் கஞ்சா சந்தேக நபரின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் சிறிது காலமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் மேலதிக வகுப்பு மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து சந்தேக நபர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். போலீசாரால் கைது செய்வதற்காக தேடப்பட்டு வருவதாக கூறப்படும் சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க இன்று கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக தயாராக இருப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு கூறி குணரத்ன வன்னிநாயக்க தாக்கல் செய்த ரீட் மனு இன்று பரிசீலனைக்கு அளிக்கப்பட்ட போது வன்னிநாயக்க சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரொஹாந்த அபேசூரிய தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி மனுதாரரின் சட்டத்தரணியால் கோரும் இடைக்கால கோரிக்கையை தனது நீதிமன்றத்தால் ஏற்க முடியாது என்று கூறினார். மனுதாரரின் சட்டத்தரணி நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையாகி இந்த பிரச்சினையை தீர்ப்பது பொருத்தமானதென்றும் தலைமை நீதிபதி கூறினார். பின்னர் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விசாரிக்க மனுவை நாளை பிற்பகல் 1:30 மணிக்கு விசாரணைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு திகதியிட்டது. அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வளையமானது தற்போது நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்தி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் நாட்களில் வளிமண்டலவியல் தளம்பல் நிலைகள் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமோ மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலை அடுத்து 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். டாக்காவின் மிர்பூர் பகுதியில் உள்ள 4 மாடி கட்டடத்தில் இயங்கி வந்த குறித்த ஆடை தொழிற்சாலையில் நேற்று நண்பகல் வேளையில் தீப்பரவல் ஏற்பட்டது. 3 மணி நேர முயற்சியின் பின்னர் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் அதற்கு அருகில் இருந்த ரசாயன களஞ்சியத்தில் தீப்பரவல் தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 16 உடல்கள் மீட்கப்பட்டுள்ள போதிலும் அவை அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகியுள்ளன என தீயணைப்பு சேவை தெரிவித்துள்ளது. அருகில் இருந்த ரசாயன களஞ்சியத்தில் பிளாஸ்டிக் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற தீயை தீவிரமாக்கும் பொருட்கள் சேமிக்கப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த ரசாயனங்கள் எரியும் போது வெளியாகும் நச்சு வாயுவை சுவாசித்ததாலேயே பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக இறந்திருக்கலாம் என தீயணைப்பு சேவையின் பணிப்பாளர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்த தொழிற்சாலை மற்றும் களஞ்சிய சாலையின் உரிமையாளர்களை கண்டறியும் நடவடிக்கையிலும் குறித்த களஞ்சிய சாலை சட்டப்பூர்வமாக இயங்கியதா என்பது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மடகஸ்காரின் ஜனாதிபதி ஆண்ட்ரி ரஜோலினா அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கடந்த மாதம் 25ஆம் திகதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஊழல், வறுமை, மின்சாரம் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு பிரச்சினைகளால் ஜென்னிசட் தலைமுறையினர் தங்களது போராட்டத்தை கடந்த சில நாட்களாக தீவிரப்படுத்தினர். இதில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 22 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே இளைஞர்களின் போராட்டத்துக்கு ராணுவத்தின் ஒரு பிரிவினர் ஆதரவு தெரிவித்தனர். இதனால் ராணுவம் மூலம் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக ஜனாதிபதி ஆண்ட்ரி ரஜோலினா குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் அவர் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார். ராணுவ கிளர்ச்சியை தொடர்ந்து தனது உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறியதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் கூறும்போது, என் உயிரை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது என்றார். அவர் தனது உரையில் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்வதாக சொல்லவில்லை. எனினும் நாட்டை விட்டு அவர் வெளியேறியுள்ளதால் அவரை பதவியிலிருந்து விலக்குவதற்கு அந்நாட்டு பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனை அடுத்து மடகஸ்காரில் ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியுள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்டு ராணுவ கர்னல் மைக்கேல் ராண்ட்ரியானி ரினா விரைவில் மக்கள் அரசாங்கத்தை அமைக்க பிரதமர் நியமிக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளார். ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 4 இறந்த பணைய கைதிகளின் உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இறந்த அனைத்து பணைய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்படுவது குறித்து இஸ்ரேல் கவலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலையால் இறந்த உடல்களை ஒப்படைப்பது சிக்கலாகியுள்ளது. காசா பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலையால் இறந்த உடல்களை ஒப்படைப்பது சிக்கலாகியுள்ளது என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. பணைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தங்களின்படி உயிர் பிழைத்த பணைய கைதிகளை விடுவித்ததை அடுத்து இறந்தவர்களின் உடல்களை ஒப்படைப்பது தற்போது நடைபெற்று வருகிறமையும் குறிப்பிடத்தக்கது. 2025 மகளிர் உலகக்கிண்ண தொடரின் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான நேற்றைய போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்த போட்டி கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற நிலையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 258 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் அணித்தலைவி சமரி அத்தபத்து 53 ஓட்டங்கள் நிலக்ஷிகா சில்வா 55 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். அவர்களை தவிர ஹசினி பெரேரா 44 ஓட்டங்களையும் விஷ்மி குணரத்ன 42 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். நியூசிலாந்து அணி சார்பில் பந்து வீச்சில் சோஃபி டிவைன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த நிலையில் 259 என்ற வெற்றி இலக்கை நோக்கி நியூசிலாந்து மகளிர் அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடவிருந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதேவேளை இன்று நடைபெறும் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன.